ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை ஈசிஆர் ரோட்டில் மகாபலிபுரம் செல்லும் சாலையில் மகாபலிபுரம் நெருங்கியவுடன் நமது ரைட் சைடு போனோன்னா செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் போகிற பாதை வரும். அந்த பாதையில் குன்னத்தூர்ன்ற கிராமத்தை தான் அடைகிறோம். அந்த குன்னத்தூர் கிராமத்தில் ஒரு அருமையான ஒரு சிறிய கோயில், லக்ஷ்மி நாராயண பெருமாள் என்ற திருநாமத்தோடு அமைந்திருக்கிற ஒரு விஷ்ணு கோயிலை தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு பல்லவர் கால திருக்கோயிலாகும். அதற்கான கல்வெட்டுகள் இந்த கோயில் அருகில் நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட எழில் பார்த்தீங்கன்னா ஒரு குளக்கரையில் ஓரமாக அமைஞ்சிருக்கு. அந்த குளக்கரையை சுற்றி உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த குளக்கரையை சுற்றி வந்தால் குளக்கரையின் ஓரமாகவே அழகான ஒரு சிறிய கோயிலாக லக்ஷ்மி நாராயணர் வீற்றிருக்கார். இந்த கோயில் மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஸ்ரீ செந்தாமரை கண்ணன் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லை, அமர்ந்த கோலத்தில் லக்ஷ்மியை தன் மடியில் அமர்த்தி வரத கடி அஸ்தத்தில் அமர்ந்த நிலையில் வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கும் வள்ளலாக வரத முத்திரையுடன் அருளாட்சி தருகின்றார். இத்தகைய ஒரு கோயிலை நீங்கள் சென்னைக்கு அருகில், அதுவும் ஒரு பழமையான பல நூற்றாண்டுகள் கடந்த இந்த கோயிலை போய் நீங்கள் கண்டிப்பாக தரிசிக்கணும். இந்த கல்வெட்டுகளில் சுமார் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருக்கோயிலாக இது மதிப்பிடப்படுகிறது. இந்த கோயில் குளத்தின் ஒரு மூலையில் காணிக்கை கல் என்ற ஒரு கல் நிறுவப்பட்டுள்ளது. இதில் வீர பிரதாப ஸ்ரீ ரங்கதேவ மகாராயரின் சகா ஆண்டு 1501, கிபி 1579ஆம் ஆண்டு ஆட்சி ஆண்டை சேர்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறது. அரசன் விஜயநகரத்திலிருந்து ஆட்சி செய்து வந்தான் என்று இந்த கல்வெட்டு கூறுகிறது. குன்றத்தூர் கிராமம் திருக்கடல் மல்லை தலசயன பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு, பிரசாதம், திருவிழா, தோட்டம் வளர்ப்பு மற்றும் சகஸ்ரநாம அர்ச்சனை போன்ற பிற சேவைகளுக்கு மானியம் அளித்ததை பதிவு செய்கிறது. கல்வெட்டின்படி இந்த கிராமம் முகந்தூர் நாட்டில் அமூர் கோட்டத்தில் திருக்கழுக்குன்ற பரப்பில் அமைந்துள்ளது என்று இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தலசயன பெருமாள் போற விருப்பப்படுறவங்க கண்டிப்பா தலசயன பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே 11 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கழுக்குன்றம் செல்லும் சாலையில அமைந்துள்ளது. திருக்கழுக்குன்றத்திலிருந்து இந்த கோயிலுக்கு வரணும்னா 14 கிலோமீட்டர் தூரம் என்று குறிப்பிட்டிருக்கு. செங்கல்பட்டிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரம் என்றும், சென்னையிலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது. மிகவும் அழகான சிறிய கோயில். மூலவர் லக்ஷ்மி நாராயணர் சிலையும் சின்ன சிலையா தான் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். தலசயன பெருமாளை தரிசிக்க இருக்கிறவங்களும், திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாளை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு போகிறவங்களும் இந்த குன்னத்தூர் கிராமத்தில் இருக்கிற இந்த கோயிலையும் கண்டிப்பாக போய் தரிசிக்கலாம். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு சந்திக்கிறேன். இந்த பதிவை பார்க்குற நேயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ, பை. स्वतीकरणे विद्यमधिप्रथमध्यात्मम् तामः सकुञ्जिता यज्ञा सक्षते व्याख्या श्यामः वर्णस्वरः मात्राबलम् सामसन्धानः यद्योक्तस्ते जिह्वा मे मतुमत्तमा कर्णापिहितः स्वाहा स्वाहा तमायन्त ब्रह्मचारिण स्वाहा स्वापग प्रवि इब्रमामस्य स्वाहा भूर्भुवस्सुवरितिवगपाले भूरित्यग्नौ प्रतिष्ठति भुवरिति वायौ
सुभरित्यादित्ये महयिति ब्रह्मणे आप्नोति स्वाराज्यम् आप्नोति मनसत्पतिं वाक्पतिश्चक्षुष्पतिः श्रोत्रपतिर्विज्ञानपतिः एतत्ततो भवति आकाशशरीरं ब्रह्म सत्यात्मा प्राणवारम्भन आनन्दं मातृदेवो भव आजातानि देवितव्यानि नोयितराणि विधव्यं श्रद्धया तथा तत्प्रवर्तेताः अदाभ्याख्याशेषो ये तत्र ब्राह्मणाः सम्मर्षिणत्यं ज्ञानमनन्तं ब्रह्म यो वेदन् श्लोको भवति प्राणवायुषमुच्यत इति तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य तस्मात् पूर्णः सवा एष पुरुषस्य यजुरेव शिरः ऋतं दक्षिणः पक्षः सामोत्तरः पक्षः आदेश आत्मा सदैव असद्य ब्रह्मेति चेद्वेद सत्सम्मन्नेत अनुप्रज्ञा उता विद्वानामुश्लोकं प्रेत कचित् समच्युतामुषा आनन्दः स एकवेदगन्धर्वानामानन्दः श्रोत्रियाच्चागमः सत्यस्य स एव तदं देवगन्धर्वानामानन्दलोकानामानन्दः वृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऋत्वा आच्यरिष्टदशाङ्गुलं दिवि त्रिपादो जायत विराजो अतिपूरुषः तथातोच्चरिष्टदान् पश्यतो पुरः यत्पुरुषः सप्तसमितकृताः तन्वानाः तस्मात् यज्ञानि जग्निरे चमस्य गोमाहो काभोरोपादामुच्यते ब्राह्मणो अस्य मुखमासीतः चक्षुः सूर्यो अजायत मुखादिन्दश्चाग्निः
प्रजा